ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த அனுமதி கிடைக்குமா? இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். பிஎட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பதிவாளர் ராமகிருஷ்ணன் நீக்கம். புதிய பதிவாளராக ராஜசேகரை நியமித்து உத்தரவு. தேர்வுக்கு முன்னதாகவே பிஎட் வினாத்தாள் வெளியான விவகாரம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பில் சைபர் கிரைம் போலீசில் புகார். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை தயாரிக்க 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திட்டத்தை கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மைச் செயலாளர் தலைமையில் குழு அமைப்பு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்க உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கு. மத்திய அரசு எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. புதிய கல்விக் கொள்கை சாமானிய மக்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் கல்விக்கான நிதியை மத்திய அரசு மறுப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. நெடுஞ்சாலைத்துறையில் தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. தமிழ்நாடு அரசு அரசாணை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 ராமேஸ்வரம் மீனவர்களில் 7 பேர் விடுதலை. 2 பேருக்கு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகார். சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய SC/ST ஆணையம் பட்டாபிராம் போலீசாருக்கு உத்தரவு. போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்திற்கு அதிக ஊதியத்தில் வல்லுநர்களை நியமித்ததில் இடஒதுக்கீடு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. இதுதான் திராவிட மாடல் சமூக நீதியா எனவும் கேள்வி. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் நெல்லையில் அமைகிறது தேசிய பேரிடர் மீட்பு பிரிவு மையம். நிரந்தர இடம் தேர்வு செய்யும் வரை ராதாபுரம் பள்ளியில் மையம் செயல்படும் என தகவல். விருதுநகர் அருகே தண்ணீர் தொட்டி திறக்க வந்த திமுக MLA-வை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கிராமத்தில் சாலை வசதி சரியில்லை எனவும் மாநில அரசின் நிதியிலிருந்து எதுவும் செய்யவில்லை எனவும் கூறி வாக்குவாதம். மதுரையை சேர்ந்த முருகன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம். முன்னாள் காவல் அதிகாரி வெள்ளத்துறைக்கு எதிரான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மீஞ்சூர் அருகே 100 நாள் வேலை வழங்கக் கோரி நெய்தவாயல் கிராம மக்கள் சாலை மறியல். பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி. பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சதுர்த்தி பெருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும். சதுரகிரி செல்ல வருகிற 31ஆம் தேதி முதல் 4 நாட்கள் பக்தர்கள் செல்ல அனுமதி. ஆவணி மாதம் பிரதோஷம் மற்றும் அமாவாசையொட்டி வனத்துறை அறிவிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளியில் மேற்கூரை பெயர்ந்துவிடும் நிலையில் உள்ள அரசு பள்ளி. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கொல்கத்தா மருத்துவர் போராட்டத்தை முழுமையாக ஆதரிக்கிறேன். போராடுவோர் மீது FIR பதிவு செய்ய வாய்ப்பு என பேசியதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில்
மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதில். கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தலைநகர். மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்ற ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. நாட்டின் விவசாயிகள் தற்கொலை விகிதத்தை விட மாணவர்கள் தற்கொலை விகிதம் அதிகரிப்பு. 14% தற்கொலை விகிதத்துடன் தமிழ்நாடு 3ஆம் இடம் என என்சிஆர்பி தகவலை சுட்டிக்காட்டி IC3 இன்ஸ்டிடியூட் அறிக்கை. குஜராத் வதோதராவில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட ராட்சத முதலை. 15 அடி நீள முதலையை லாவகமாக பிடித்த வனத்துறை. ICC டெஸ்ட் தரவரிசை பந்து வீச்சாளர் பட்டியலில் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம். வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா 2வது இடத்திலும் தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா 3வது இடத்திலும் உள்ளனர். நடிகர் கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள மெய்யழகன் திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ். வருகிற 31ஆம் தேதி நடைபெறும் என படக்குழு அறிவிப்பு.